கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ச்சிப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த வேளையில் நாம் ஆராதிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் இனி என் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். நமக்கு இந்த வேளையிலே கொடுத்திருக்கிற நற்செய்தி ஆகிய சுவிசேஷம் தேவனை மறுதலித்து போனவர்கள் நம்மளை சிரித்து உருவாக்கி நம்முடைய பாவங்கள், சாமங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை நமக்கு உணர்த்தி நம்மை பாவ அறிக்கை வைத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி சகல நன்மைகளும் பெற்று அவருடைய சமூகத்தை பாடி துதித்து மகிழ்ந்து கடிவுறுந்த ஆத்துமாக்கள் மீண்டும் தேவனுடைய சமூகத்தை விட்டு மறுதலித்து போனவர்கள் நிலைமை ஐயோ அதோ மிகவும் பரிதாபம். ஏனென்றால் நம்மை மீட்டேற்று தரிசிக்கவே பரலோக தேவன் பரமபிதா மாமிசமாக நம்ம அருகிலே வந்து நம்மோடு சந்தித்து உலாவி நம்மை அவரோடு உலகவும் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்தார். அதை பெற்று அனுபவித்தும் மகிழ்ந்த பிறகும் மீண்டும் இந்த சாத்தானுடைய வழிகளை பின்பற்றி உலகத்தின் வழிகளை பின்பற்றி நன்மை மறுதலித்து போனவர்கள், தேவனுடைய தேயத்தை மறுதலித்து போனவர்கள் அவருடைய நிலைமை முன்னிடமிலும் பார்க்கின்றோம். பின்னிடமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். இங்கே நமக்கு கொடுத்திருக்க வார்த்தையை பாருங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அடைந்து அவமானப்படுத்தியபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்யும் மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகதாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இந்த வார்த்தையை மேலிருந்து 9வது தினத்தில் இருந்து 8வது வசனம் வரைக்கும் 6 வசனம் இவனுடைய சமூகத்தை இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அதை பார்த்து பாருங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் மேலிருந்து வேணாலும் 8வது அதிகாரம் வரை வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு வார்த்தையை விட்டு மறுதலித்து போனவர்கள் முடிவோ சுட்டரிக்கப்படுவதே அவர்களின் முடிவு. தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். அப்போ இதில் பாருங்க, இது சாதாரண ஒரு ஆத்மா கிடையாது. தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம், தேவனுக்கு முன்பாக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த பாத்திரம். அந்த அளவுக்கு தேவனோடு சென்று உலாவி கொண்டிருந்த ஒரு பாத்திரமானது. ஏனெனில்
ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், ஒரு தரம் தேவனோடு ஐக்கியம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்தாவியை பெற்றும் பரம ஈவை அந்த தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அவருடைய அன்பு இரக்கம் கிருபையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இருவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மனதிரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அதுதான் அந்த பலன்களை ருசி பார்க்கிறது. மனதிரும்பினால் பரலோக தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அதுதான் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதளித்து போன இவ்வளவு காரியங்கள் வந்து மறுதளித்து போனவர்கள். இது யாரும் மறுதளித்து போனவர்கள் 10 வாதையை அவங்க முன்னால் கொண்டு காட்டினார்கள். அவனுடைய முடிவு என்ன என்பதையும் காட்டினார். எகிப்தில் 10 வாதையை பார்வோன் சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுதளித்து போகக்கூடாது என்பதற்காகவே, பார்வோன் ராஜா மனம் திரும்ப வேண்டுமே என்பதற்காகவே அங்கே 10 வாதைகளை வெளிப்படுத்தினார். இவர்கள் அவருடைய அற்புத அடையாளங்களை கண்டு வனாந்தரத்திலே காடையை கட்டவர்கள் காடையை கொடுத்தும், தாகத்துக்கு தண்ணீரை கட்டவர்கள் தண்ணீரை கொடுத்தும், இரவு வேளையிலே வருவதற்கு அக்னி ஸ்தம்பமாகவும், பகல் வேளையிலே வருவதற்கு மேக ஸ்தம்பமாகவும், இவ்வளவு அவருடைய இரக்கம் கிருபைகளை வழிநடத்திலே ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் நம்முடைய முப்புதாக்கள், இஸ்ரவேலின் சந்ததிகளாகிய அந்த கோத்திர முப்புதாக்கள். அவரைத்தான் இங்கே சொல்லுதாரு, மறுதளித்து போனவர்கள். கடைசியில் 2 பேர் தான் வந்து கானானுக்குள்ளே பிரவேசித்திருக்காங்க. நமக்கு இதை எடுத்துக்காட்டாக உதாரணமாட்டு முன் எச்சரிக்கையாக வெளிப்படுத்துகிறார். மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிறுவையில் அறைந்து அவமானப்படுத்தினபடியா. நாங்கள் அங்கே இருந்தால் இறைச்சி பக்கத்தில் சாப்பிடுவோமே, நாங்கள் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமே, இப்போ இங்கே கொண்டுட்டு வந்தே எங்களை இப்படி கஷ்டப்படுத்திங்க, மோசடி முறுமுறுத்து அவமானப்படுத்தினபடியா. மனந்திரும்பிக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிதற்கு கூடாத காரியம். இது பழைய ஏற்பாட்டு காரியம். இப்போ நம்ம கண்முன்னு பார்த்துக்க நம்மளுடைய வாழ்க்கை என்ன, அடுத்த பழைய ஏற்பாடு காரியத்தை இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எப்பொழுது தேவனுக்கு முன்பாக வார்த்தையை விசுவாசமாக இருக்கிறோம். ஆரம்ப நிலைமையில தேவனுக்கு நமக்குள்ள தொடர்பு, அதனுடைய சந்தோஷ சமாதானம் சொல்ல முடியாது. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அதை எண்ணி சொல்ல முடியாது. அவ்வளவு சந்தோஷம். நாள் ஆக ஆக இந்த பிசாசானவன் பலவிதமான உலகத்தின் காரியங்களை நம் முன்னால் நிறுத்தி இன்றைக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதரர்கள், பலிபிடத்தில் நிற்கிற சகோதரர்கள், ஜனங்களுக்கு சத்தியத்தையே போதிக்கிற அன்பு சகோதரர்கள், ஊழியம் செய்யறதுக்கு தங்கத்தை கொண்டு தாங்கன்னு கேட்டால் இவங்க அவரை மருந்துக்கு போனவர்கள் தானே. வார்த்தை தானே ஊழியம், வார்த்தை தானே சுயேட்சம். தங்கம் எதுக்கு? நீங்கள் அங்கே கொண்டு போடுத்த தங்கத்தை என்கிட்ட கொடுத்து அங்கே நான் ஊழியம் பார்ப்பேன்னா இதுதான் மறுதளித்து போனவர்கள். அவருடைய அன்பை அவர் வார்த்தையை விட்டு விளையாடினவர்கள் தேவனை மறுதளித்து போனவர்கள். அந்த உப்பிரைக்கிற ஒன்றிடத்தே தாழ குதியும் உமக்கு இதே நான் தருவேன். அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்தேன் அப்பாலை போ தத்தானே. தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு.
அந்த வார்த்தை போகாதா? வார்த்தையாகிய தேவன் போதாதா? எதுக்கு தங்கம்? எப்படியாப்பட்டவளோ பார்த்தா தேவன் சொல்கிறார், மறுதளித்து போனவர்கள் இவ்வளவோ ஊழியத்தை விளப்பரிதான ஊழியத்தை படுத்தும் வழிபடத்திலே நிற்கிற பரிசுத்தவான்களாக நிற்கிற பரிசுத்தவான்களாக போதிக்கிற ஊழியர்கள் கடைசியில் எங்கும் மறுதளித்து போய் இந்த எல்லாவற்றுக்கும் கொடிய விஷ வேறாகிய பணத்தை பின்பற்றி போகிறவர்கள் அவர்கள் தான் மறுதளித்து போகிறவர்கள், சத்தியத்தை கைவிட்டவர்கள், தேவனுடைய கட்டளைகளை பிணையை விட்டு விலகினவர்கள். இப்பொழுது நடைமுறையிலே இருக்கிறது இந்த காரியம். அவர்களின் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களையும் மறுபடியும் சிறுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திருக்குள் ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு கூடாத காரியம். நான் நேரடியாக என் கண்முன்னால் நடந்துக்கிட்ட காரியங்கள் எவ்வளவோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அவங்கள ஆசீர்வதிக்க பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படி இந்த அளவுக்கு தேவன் இவங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்திருக்காங்க. ஆனாலும் மீண்டும் பொருளாதாரத்தை பின்பற்றி போகிறார்கள். தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை பின்பற்றி போகாமல் போதுமென்றும் அனுரக்கூடிய தெய்வபக்தி ஆதாயம், அவரை துதித்த ஆராய்ச்சி அவர் சமுதிரி காத்து எடுப்பதே ஆதாயம். இந்த பணம் அதுக்கு பேரியது என்னன்னா விஷக்கொல்லி. அது ஒரு விஷக்கொல்லி, கொன்னுடும், கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுடும். இப்போ எல்லாரும் பார்த்தா அதை நாடியே போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பார்த்து பலிபிடத்திலே நிற்கிற ஊழியர்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், அன்பை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் கிருபை இறக்கங்களை பெற்றும் சகல நன்மைகளை பெற்றும் மீண்டும் நீங்கள் உலகத்தை நோக்கி போனால் பொருளாதாரத்தை பின்பற்றி போகிறவர்கள் மறுதளித்து போனவர்கள் அவர்கள் மீண்டும் தேவனுக்கும் கடந்து கூடாத காரியம் என்று அநேக அன்பு சகோதரர்கள் ஊழியக்காரங்க அவங்க குற்றப்படுத்தி நான் பேச மாட்டேன். அவங்களுடைய நிலைமையான நீங்கள் அவங்க கண்ணை அப்படியே சுற்றி பாருங்கள். அவங்க வாழ்க்கை முறை தேவனுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் உலகத்தோடு ஐக்கியப்பட்டு தேவனையும் மறுதளித்து போனவர்கள் அவருடைய முடிவு மனதிரும்பிக்கு ஏதுவாய் அவர்களாய் மறுபடியும் புதுப்பிப்பதற்கு ஏதுவாய் கூடாத காரியம். புதுப்பிக்கிறதே அது நடக்கவே நடக்காது. ஏன்னு சொன்னால் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டே என்னோடு வாசம் பண்ணீர்கள், என் பரிசுத்தில் இதை விட்டு விலகி விடாதீர்கள். விலகினால் மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் நம்மளை எச்சரித்து நற்செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அன்பு சொந்தங்களே, கொடுத்த இந்த மேலான என்ற இரக்கம் கிருபை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவருடைய வழிநடத்துதல் அவருடைய சத்தியம் இவைகளை மீண்டும் அவருடைய பரம ஈவை ருசித்து பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையின் உலகத்தின் பலனை ருசித்து பார்த்தோம். நாம் மறுதளித்து போகாமல் இவைகளிலே நிலைத்திருக்கிற தேவனோடு சஞ்சரித்து உலாவதற்கும் முழக்கால்களை முடக்கும் தலைகளை தாழ்த்துவோம். போதுமென்றும் மனவனுக்குரிய தெய்வ முகந்த ஆதாயம் சோதரும் பலியை துதி விலையை செலுத்தி தொழுது கொண்டு ஆராதித்து அவருக்கு முன்பாக காத்து எடுப்பதே போதும். அதுவே மிகுந்த ஆதாயம். இந்த ஆதாயத்தை என் ஆளு சுதந்து கொள்ள தேவனுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்துவோம், முழக்கால்களை முடக்குவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்துவார். ஆமீன். ஆமீன்.